ஹாய் கைஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 38, டேட்டு 25th March 2026. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம டேரக்ட் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,32,550. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,90,250 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு 57,700 கிட்ட இருக்குது. டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5,300 கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். புதுசாக மார்க்கெட்டுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக எஸ்ஐபி போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கில் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்க ஸ்டாக் எது நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்க ஸ்டாக் பார்த்திங்கன்னா பெல் 11,500 கிட்ட இருக்குது. ஏஜே பார்த்திங்கன்னா 9,440. லாரஸில் பார்த்திங்கன்னா 7,800. ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,127 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. இது வந்து ஓவரால் சின்ஸ் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த ப்ராஃபிட்டில் இருக்கும். புதுசாக வரவங்களுக்கு வந்து மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கலாம், போர்ட்ஃபோலியோ ரெட்டில் இருக்கலாம். பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வந்து க்ரீனாக மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ மைனஸில் இருக்கிறது பார்க்கலாம். இப்போ நெகட்டிவில் இருக்க ஸ்டாக் பார்த்திங்கன்னா என்னோடய ஏஷியன் பெயிண்ட், ஐடிசி, ரிலாக்ஸோ, அப்புறம் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவில் இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு ரெக்கவர் ஆகிடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஸ்டாக்கும் நீங்கள் விற்காதீங்க. நீங்கள் நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,71,236. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு 1,87,560 இருக்குது. டே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3,400 கிட்ட இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 16,324 இருக்குது. இதில் எக்ஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு 5% தான் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நான் கவலைப்பட போகிறது இல்லை. இன்கேஸ் கண்டிப்பாக மார்க்கெட் ஏறும்போது இதுவும் பெட்டர் ஆகும். டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடி நிஃப்டி 50 1,978, ஆக்சிஸ் ஸ்மால் கேப் 1,200, மோத்திலால் ஓஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 177, குவாண்ட் வந்து 29. இது எல்லாமே டே சேஞ்சஸில் ப்ளஸில் இருக்குது. இதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா யூடி நிஃப்டி 50 தான் எஸ்ஐபி மூலமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் 2021 பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். எனது மோஸ்ட்லி அலோகேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப் அண்ட் அப்புறம் தான் மிட் கேப்பில் இருக்குது. இது எல்லாமே நான் ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணதான் மிட் கேப். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது நான் யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுற போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் கூடாது. நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா $420. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $524 இருக்குது. இல்லை ப்ராஃபிட் அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு $104 இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு $4 கிட்ட மைனஸில் இருக்குது. இது யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப வொலடைல் அதிகம்னால ஏற்றமும் இறக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நியூ இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து நீங்கள் கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஎஸ் மார்க்கெட் வாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நான் மந்த்லி எப்போயாச்சும் 1,000 இல்லை 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப அதிகம். இது நீங்கள் இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண 36,600. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 49 கிட்ட இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye.